ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலாம். என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிறேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருந்துச்சு. வாங்க இது எப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு துருவின முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின கேரட் எடுத்துக்கலாம். அதே போல் ஒரு 1/4 கப் அளவுக்கு நறுக்குன குடமிளகாய் எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு வெங்காயம், மீடியம் சைஸில் வெங்காயம் ஒன்று எடுத்து அதையும் பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறேன். நம்ம பத்தலைன்னா கடைசியில் கூட செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துடலாம். சேர்த்துருக்கிற இந்த கேரட்டு, குடமிளகாய், முட்டைக்கோஸோடு சேர்த்து இந்த மசாலா பொருளும் உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிற போல் நல்லா கலந்து விடணும். நல்லா கொஞ்ச நேரத்துக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துடலாம். நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்க்கலாம். கோதுமை மாவுக்கு பதிலாக அரிசி மாவு கூட சேர்க்கலாம். நம்ம விருப்பம்தான். ஆனால் டேஸ்ட் வந்து எது சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்து இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துடலாம். நீங்கள் வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாம். மறுபடியும் இது எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுடணும். இந்த காய்கறியில் இருக்கிற இந்த ஈரப்பதத்திலேயே இந்த மாவை வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம எடுத்துருக்கிற இந்த காய்கறிக்கு நம்ம எடுத்துக்கிற இந்த மாவோடைய அளவு பார்த்திங்கன்னா சரியாக இருக்குது. நான் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டேன் பாருங்கள். அடுத்து இதில் நம்ம விருப்பத்துக்கு முட்டையை உடச்சி சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த காய்கறி மிக்சிங்க்கு ஒரு 3 முட்டை அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். நீங்கள் விருப்பப்பட்டால் 4-5 முட்டை கூட இதில் சேர்த்துடலாம். முட்டை சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தோடையும் நல்லா கலந்து வர்றப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், நான் கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த பக்குவத்தில் வந்திருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நான் மதியம் லஞ்சுக்கு சிக்கன் வாங்கும்போதே கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அந்த சிக்கன் 65 எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்கிறேன். அதில் இருக்கிற எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் சிக்கன் பீசஸை மட்டும் இது உள்ளே சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த சிக்கன் பீசஸ் சேர்க்காமல் அந்த முட்டை மட்டும் நம்ம சேர்த்து இல்லையா, அது வரைக்குமே நீங்கள் சமைச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து சிக்கன் சேர்த்தா நல்லாயிருக்குன்றதுக்காக நான் சிக்கன் சேர்த்துருக்குறேன். இந்த சிக்கன் 65 பீசஸ் சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் நம்ம எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கணும். சிக்கன் பீஸஸ் சேர்த்து மறுபடியும் நான் எல்லாத்தையும் கலந்து விட்டுறேன். இதில் வந்து ரவையும் நல்லா ஊறி வந்திருக்குது. இந்த கலவை ரெடி பண்ணுறதுக்கே ஒரு 7-8 நிமிஷம் ஆச்சு இல்லையா, அதுக்குள்ளே ரவை நல்லா ஊறி வந்துடும். அடுத்து இதில் ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து நான் எண்ணெய் சேர்த்துருக்குறேன்.
அடுத்து பொடியாக நறுக்கின புதினா மல்லி தழையை சேர்த்துடலாம். சேர்த்து இது மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். உப்பு காரமெல்லாம் செய்யாதுன்னு பார்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு காரம் பத்தலை நீங்கள் நினச்சிங்கன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்த உப்பு மிளகுத்தூளுடைய காரம் வந்து எனக்கு சரியாக இருந்துச்சு. எங்களுடைய டேஸ்ட்டுக்கு இது சரியாக இருந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து வச்சுட்டு இது ஒரு பக்கம் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்து அடுப்பில் நான் வந்து தோசைக்கல் வச்சுருக்கேன். நீங்கள் பேன் வச்சுருந்தாலும் பேன் வச்சுக்கோங்க. இதில் நான் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்றேன். இதை அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நம்ம விருப்பத்துக்கு கொஞ்சமாக அந்த பேட்டர் எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். நம்ம விருப்பம் தான். நீங்கள் பெருசாக ஷேப் கொடுத்து வேக வச்சு எடுக்கலாம்னு எடுத்துக்கலாம். நான் சின்ன சின்னதாக இதை ஊற்றி எடுக்கிறேன். அடுப்பை ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுக்கிறதால ஒரு பக்கம் ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வேகிறதுக்கு டைம் எடுக்குது. ஒரு பக்கம் வெந்ததை நம்ம மறுபக்கம் திருப்பி விட்டுடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் 3.5 நிமிஷத்தில் இது வந்து நல்லா வெந்து வந்துச்சு. இதை இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். இதே போல் மிச்சம் இருக்கிற மாவையும் நான் பட்டர் சேர்த்து ஊற்றி எடுத்துருக்கிறேன். நல்லா ஒரு வாசனையாக ரொம்பவே சுவையாக இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இதை சுட்டு எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. ஒரு 20 நிமிஷத்துலேயே இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா வெந்து வந்ததும் இதையும் நம்ம எடுத்துடலாம். சாப்பிட்றதுக்கு அந்த முட்டையோட காய்கறியோட சிக்கன் 65 சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. நல்லா ஒரு ஹெல்த்தியான இதை போல் ஒரு ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டில் என் பிள்ளைங்கள்லாம் வந்து மயோனஸ் செய்ய கற்றுக்கிட்டாங்க. அதனால் அவங்க மயோனஸோடு இதை தொட்டு சாப்பிட்டாங்க. நல்லா இருந்துச்சு சொன்னாங்க. நானுமே இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாங்க. என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிற இந்த ரெசிபி எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.